அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2025ஆம் ஆண்டின் பங்குனி மாத ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் மார்ச் மாதம் 15ஆம் தேதி சனிக்கிழமை பிரதமை திதி உத்திரம் நட்சத்திரம் கூடிய நாளில் இந்த குரோதி வருடத்தின் கடைசி மாதமான பங்குனி மாதம் பிறக்கின்றது. இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்த்தால் ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய், கன்னிராசியில் கேது, கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு என இந்த மாத தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. தமிழ் மாதங்களில் கடைசி மாதம் இந்த பங்குனி மாதம். சூரியன் மீன ராசியில் சஞ்சரிக்கும் மாதம் இந்த பங்குனி மாதம். சிவனின் மைந்தன் முருகப்பெருமானுக்கு தேசம் எல்லாம் கொண்டாடப்படும் உத்திர பெருவிழா பங்குனி மாதத்தில் நடைபெறுகின்றது. அந்த நாளில் கந்த பெருமானை சிந்தையில் நிறுத்தி வழிபட்டால் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். ராமபிரான் சீதையை மணந்து கொண்டதும், மீனாட்சி அம்மன் சொக்கநாதரை திருமணம் செய்து கொண்டதும் இந்த பங்குனி மாதத்தில் தான். தெய்வ திருமணங்கள் நடைபெற்ற நாள் பங்குனி உத்திர திருநாள். அந்த இனிய நாள் இந்த வருடம் பங்குனி மாதம் 28ஆம் தேதி, அதாவது 11/4/2025 வெள்ளிக்கிழமை அன்று வருகின்றது. அன்றைய தினம் முருகப்பெருமானை முறையாக வழிபட்டால் தங்கு தடைகள் தானாக விலகும், மங்கள நிகழ்ச்சிகள் மனையில் நடைபெறும். மேலும் ஒருவரது ஜாதகத்தில் செவ்வாய் 2, 4, 7, 8, 12 ஆகிய இடங்களில் இருந்தால் செவ்வாய் தோஷம் என்று கருதப்படுகின்றது. அப்படிப்பட்டவர்கள் ஆணாக இருந்தால் பெண் கிடைப்பது அரிது, பெண்ணாக இருந்தால் மாப்பிள்ளை கிடைப்பது அரிது. செவ்வாய்க்கு உரிய தலங்களை தேர்ந்தெடுத்து சென்று வழிபட்டு வருவதோடு சுய ஜாதகத்தில் பாதசார அடிப்படையில் தேர்ந்தெடுத்து தெய்வ வழிபாடுகளை மேற்கொண்டு செவ்வாய்க்கிழமை தோறும் முருகப்பெருமானையும் முறையாக வழிபட்டு வந்தால் முத்தான வாழ்க்கை அமையும். செவ்வாய் தோஷத்தை கூட சந்தோஷமாக மாற்றுகிற ஆற்றல் இந்த பங்குனி உத்திரத்திற்கு உண்டு. மேலும் இந்த பங்குனி மாதம் 4ஆம் தேதி புதன் கும்பராசியில் வக்ரமாகின்றார். 15ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகின்றார். சனி பயிற்சி நடக்கின்றது. பங்குனி 24ஆம் தேதி செவ்வாய் கடகராசிக்கு பயிற்சியாகின்றார். பங்குனி 27ஆம் தேதி புதன் மீனராசிக்கு பயிற்சியாகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஞானக்காரகனான குரு பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்து மதிநுட்பத்தினால் எதிர்பார்ப்புகளை சமாளிக்கும் ஆற்றலும் பேச்சு சாதுரியத்தால் எதிரிகளையும் நண்பனாக்கி கொள்ளும் திறனும் பெற்ற தனுசு ராசி அன்பர்களே, சுதந்திர மனோபாவத்தை பிறவியிலேயே உடையவர் நீங்கள். அதனால் உங்களை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. யாருக்கும் கட்டுப்பட்டும் நீங்கள் வாழ மாட்டீர்கள். உங்கள் போக்கில் செல்வதே உங்களுக்கும் உங்களை நம்பி இருப்பவர்களுக்கும் முன்னேற்றத்தை உண்டாக்கும். எதையும் ஊடுருவி பார்க்கும் உங்களிடம் சுறுசுறுப்பும் வேகமும் அசாத்திய துணிச்சலும் இருக்கும். பிறர் உள்ளத்தில் இருப்பதை சுலபமாக அறிந்து கொள்ளும் சக்தியும் உங்களுக்கு இருக்கும். இந்த ஆற்றலை நீங்களே வளர்த்து கொள்ள உங்கள் எதிர்கால வாழ்க்கை வெற்றிகரமாக அமையும். உங்கள் ராசி அதிபதி தேவர்களுக்கு குரு என்பதால் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் அதன் மூலம் வசதிகளும் பெருமையும் கௌரவமும் அந்தஸ்தும் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக வந்து சேரும். நீங்கள் இருக்கும் இடத்தில் உங்கள் ஆலோசனைக்கு மதிப்பு இருக்கும் என்றாலும் அதை வைத்து முன்னேறுவதும் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்வதும் உங்கள் கையில்தான் இருக்கின்றது. இந்த பங்குனி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களது ராசிக்கு ராஜ யோகாதிபதியான சூரியன் ராசிநாதனின் மறு வீடான மீன ராசியில் கேந்திரமாக 6க்கு உடையவருடன் இணைந்திருக்கின்றார். 6ஆம் அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்ற நிலையில் இருக்கின்றார். இதனால் எதிர்ப்பு விஷயங்கள் எங்கிருந்துதான் முளைக்கின்றது உங்களுக்கு என தெரியாமலேயே நகர்ந்துவிடும். நீங்கள் வைத்திருக்கின்ற எதிர்கால உயர்வுக்கான திட்டங்கள், நினைப்புகள் தாமத இடையூறுகள் குறுக்கிட்டாலும் எதிர்பார்த்த மாதிரி அனைத்தும் நன்மையான விஷயங்களாகவே நிறைவேறும். ராகு கேது கிரகங்கள் சற்று சரியில்லை. கொஞ்சம் மனசஞ்சலத்தில் நடைபெற்று வருகிறீர்கள். இந்த நிலைமை இந்த மாதம் மாறும். பூர்வீக சொத்து சார்ந்த பிரச்சனையில் உள்ளவர்களுக்கு ராசிக்கு யோகாதிபதியான செவ்வாய் பகவானால் ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்ற கேது பகவானால் நிம்மதியான மாற்றங்கள் ஏற்படும். குடும்பத்திற்குள் லட்சுமி கடாட்சம் உயரும். திடீர் பரிசு, பண ஆதாயங்கள் கைக்கு வரும். 3ஆம் நபருடனான போட்டி, பகை, கருத்து வேறுபாடு தீரும். கோர்ட், காவல்துறை வழக்கு பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். தொழில், வியாபாரம், நிர்வாக விஷயங்களில் உயர்வுகள் உண்டு. உத்தியோக
உத்தியோகம், பணி, பதவி விஷயங்களில் இடையூறுகள், கெடுபிடிகள் அனைத்தும் தீரும். இளைஞர்கள் இருசக்கர வாகன கூட்டு பயணங்களை தவிர்க்க வேண்டும். இளம் இருபாலருக்கும் திருமணம் நிறைவேறும். புத்திரபாக்கிய கவலையில் மருத்துவ விரயத்தில் உள்ள இளம் தம்பதியர்களுக்கு மகிழ்ச்சி, இனிமை ஏற்படும். மேலும் மீனராசியில் புதன் நீச்சம் பெற்றும் வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கு 7, 10 ஆகிடங்களுக்கு அதிபதியான புதன் நீச்சம் பெறுவது யோகம்தான். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நல்லபடியாக நடைபெறும். பிள்ளைகள் வழியில் வந்த பிரச்சனைகள் படிப்படியாக நல்ல முடிவிற்கு வரும். வியாபார விரோதம் விலகும். தொழிலில் வளர்ச்சி உண்டு. கடன் சுமை குறைய புதிய யுக்திகளை கையாளுவீர்கள். அரசியல் களத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் எதிர்பார்த்த ஊதிய உயர்வு உண்டு. பங்குனி 4ஆம் தேதி புதன் வக்ர இயக்கத்தில் கும்பராசிக்கு வருகிறார். உங்கள் ராசிக்கு சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் புதனால் நல்ல வாய்ப்புகள் இல்லம் தேடி வரும். குறிப்பாக கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சி கைகூடும். கடல் தாண்டி சென்று மேற்படிப்பு படிக்க நினைத்தவர்களுக்கு அதுவும் நிறைவேறும். மாமன் மைத்துனர் வழியில் நடைபெறும் மங்கள நிகழ்ச்சிகளை முன்னின்று நடத்தி வைப்பீர்கள். சேமிப்பு அதிகரிக்கும். தொழிலை விரிவு செய்ய நீங்கள் எடுத்த முயற்சிக்கு கேட்ட இடத்தில் தொகை கிடைக்கும். போட்டி கடை வைத்தவர் விலகுவார்கள். பொருளாதார நிலை உயரும். உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வு பெற்று சுய தொழில் தொடங்குவதில் ஆர்வம் காட்டும் நேரம் இது. மீனத்தில் உள்ள சுக்கிரன் இந்த மாதம் முழுவதும் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். அசுர குருவான சுக்கிரன் வக்ரம் பெறுவது ஒரு வழிக்கு நன்மைதான். உங்கள் ராசிநாதன் குருவிற்கு சுக்கிரன் பகை கிரகம் என்பதாலும் 6-11க்கு அதிபதி என்பதாலும் உடல் ஆரோக்கியம் சீராகும். உற்சாகத்தோடு செயல்படுவீர்கள். உத்தியோக முன்னேற்றம் உண்டு. ஆனால் பொருளாதாரத்தில் பற்றாக்குறை ஏற்படும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழ்நிலை உருவாகும். முன்னேற்ற பாதையில் சறுக்கல்கள் ஏற்படாமல் இருக்க தசாபுக்திக்கு ஏற்ற தெய்வ வழிபாடுகள் கைகொடும். மேலும் பங்குனி 24ஆம் தேதி கடகராசிக்கு செல்லும் செவ்வாய் அங்கு நீச்சம் பெறுகிறார். உங்கள் ராசிக்கு 5, 12 ஆகிடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். எனவே பிள்ளைகளால் பிரச்சனை வரலாம். அவர்களை உங்கள் மேற்பார்வையில் வைத்துக் கொள்ளுங்கள். பூர்வீக சொத்து பிரச்சனை மீண்டும் தலை தூக்கும். புதிய சொத்துக்கள் வாங்கியதில் பிரச்சனை ஏற்படும். குடும்பத்தில் நிலவும் குழப்பங்கள் அகல விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய நேரம் இது. அதே சமயம் பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்கள் வாங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு யோகமான மாதம். மேலும் பங்குனி மாதம் 15ஆம் தேதி 29/3/2025 முதல் திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடான மாதுர் மற்றும் சுகஸ்தானமான உங்கள் ராசி அதிபதியின் மற்றொரு வீடான மீன ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்க இருக்கின்றார். 4ஆம் வீட்டில் சனி பகவான் சஞ்சரிக்கும் காலத்தை அர்த்தாஷ்டம சனியின் காலம் என்று சொல்வோம். அஷ்டமத்து சனியாக சஞ்சரித்து வழங்கும் பலன்களில் 50% பலன்களை இந்த அர்த்தாஷ்டம சனி வழங்குவார். உங்கள் ராசிநாதனுக்கு சனி பகவான் நட்பானவர் என்றாலும் அவர் கர்மக்காரகன் என்பதால் ஒரு நீதிபதி போல் அவர் சஞ்சரிக்கும் இடத்திற்கு ஏற்ற பலன்களை பாரபட்சமின்றி நேர்மையாக வழங்கிடுவார். ஒவ்வொருவரின் கர்ம வினைக்கு ஏற்ப பூர்வ புண்ணியத்திற்கு ஏற்ப பலன்களை வழங்கிடும் சனி பகவான் 4ஆம் வீட்டில் சஞ்சரிக்கும் காலத்தில் வாழ்க்கையில் எண்ணற்ற இடையூறுகள், வேலைகளில் அலைக்கழிப்புகள், குடும்பத்தில் வீண் விரோதம், ஊர் விட்டு ஊர் செல்ல வேண்டிய நிலை, வசிக்கும் இடத்தை விற்று மாற்றம் செய்ய வேண்டிய சூழல், பெற்ற தாயின் உடல்நிலையில் பாதிப்பு, ஒரு சிலருக்கு தாயுடனும் தாய் வழி உறவுடனும் விரோதம் ஏற்பட்டு அவர்களை விட்டு விலக வேண்டிய நிலை, வீடு சொத்து வாகனத்தால் தொல்லைகளும் உற்றார் உறவினர்களிடம் பகையும் ஏற்படுவதுடன் செய்து வரும் தொழிலிலும் பார்த்து வரும் உத்தியோகத்திலும் சங்கடங்கள், எதிரிகளால் தொல்லைகள், தொழிலில் நஷ்டம், பிரச்சனைகள், வீண் செலவுகள் என்று உண்டாக வாய்ப்பு உண்டு. இந்த தனுசு ராசி அன்பர்கள் சனிக்கிழமை நல்லெண்ணெய் தேய்த்து குளியுங்கள். சனி பகவானுக்கு சனிக்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபமிற்றி வழிபாடு செய்யுங்கள். சனி தசை நடைபெற்று வருபவர்களும் சனி பகவானால் உண்டாகும் பாதகத்தை கட்டுப்படுத்த நினைப்பவர்களும் நீலக்கல் பதித்த மோதிரம் அணிவது நன்மையளிக்கும். வசதி வாய்ப்பில்லாத வயோதிகர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்து வருவதுடன் பைரவரை தொடர்ந்து வழிபட்டு வருவதால் உடல்நிலை குறித்த அச்சம் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.